நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் 9வது நாளாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவினுடைய போர் பதற்றங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமரச பேச்சுவார்த்தை என்பதற்கான நகர்வு என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பது போன்று தெரிகின்றது. ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவுடன் சமாதான பேச்சுவார்த்தையோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் ஆரம்பத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமே டூ லேட். அதன் பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கின்றார் அவர்கள் சரணடைவதை தவிர தானாக வந்தவர்கள் சரணடைவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது என்கின்ற வகையிலான பதிவுகளை அண்மைய நாட்கள்ல அவர் பதிவிட்டு இருக்கின்றார். ஆகவே இது போருக்கான ஒரு இணக்கப்பாடு வரும், சமாதான பேச்சுவார்த்தை வரும் என்பதில் எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத நகர்வுகளாக இது நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது ஈரானின் புதிய உச்ச தலைவரை நியமிக்க ஆவலில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். மீண்டும் ஒரு வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிவிப்புகள் சார்ந்து நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உச்ச தலைவரை தெரிவு செய்யும் செயல்முறையில் தாம் பங்கேற்க விரும்புவதாக மீண்டும் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். ஈரானுடன் மீண்டும் மோதல்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என்று சொல்லியிருப்பதையும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அல்லாட்டி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் இதையே செய்ய வேண்டிய நிலை வேண்டாம், அவர்களை நாட்டை போர் நிலைக்கு இட்டு செல்லாத ஒரு தலைவரை நாம் தெரிவு செய்ய விரும்புகின்றோம் என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இதற்கு முன்னதாகவே இந்த வார தொடக்கத்துல ஈரானின் அடுத்த தலைவரை நியமிக்கும் செயல்முறையில் தாம் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என்ற விடயத்தை இவர் சொல்லி இருக்கிறார். ஈரானின் மத தலைவராக இருக்கும் ஒருவரும் அடுத்த தலைவராக வருவதற்கு தாம் எதிர்ப்பு இல்லை என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல அந்த நபர் ஜார் என்பதையே அது பொறுத்து நான் மத தலைவர்களை விரும்பாதவன் அல்ல, பல மத தலைவர்களுடன் நான் பணியாற்றி இருக்கின்றேன், அவர்கள் சிறப்பானவர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே ரம்மின் இந்த கருத்துக்கள் ஈரானின் அரசியல் எதிர்காலத்தில் இது குறித்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய நகர்வு இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசாம தன்னுடைய வேலையை மட்டும் செய்யலாமே என்கின்ற வகையிலான கருத்துக்களை கமல்ஹாசன் சொல்லி இருப்பதை நமக்கு கடிதம் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் ஒருக்கா பார்த்து விட்டு செல்வோம். உங்களுக்குரிய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க அரசுக்கும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் கடிதம் மூலம் கண்டனம் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்திருந்தது. இதுக்கு கடும் ஆட்சேபனை தெரிவிக்கும் விதத்துல கமல்ஹாசன் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு நேற்றைய தினம் கடிதத்தினூடாக எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்துல இந்திய மக்களாகிய நாங்கள் இறையாண்மை மிக்க மற்றும் சுதந்திரமானது ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், நாங்கள் தொலைதூரத்தில் உள்ள வெளிநாடுகளில் இருந்து வரும் கட்டளைகளை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். தயவு செய்து உங்கள் தகுதிக்குட்பட்ட உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் கவனியுங்கள். இறையாண்மை நாடுகளினிடையே பரஸ்பர மதிப்பு இருந்தாலே உலகளாவிய அமைதி நீடித்திருக்க அடிப்படை தளமாகும் என்ற விடயத்தை கமல்ஹாசன் சுட்டி காட்டியிருக்கிறார். உங்கள் நாட்டுக்கும் அதன் மக்களாகிய அமைதியின் வளம் நல்க வாழ்த்துகிறேன். இப்படிக்கு கமல்ஹாசன் ஒரு பெருமை மிகு இந்திய குடிமகன் என்று தான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என்ற விடயத்தையும் அவர் அது சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுடைய மோதலானது தற்பொழுது முற்றுப்பெற போவதான முடிவு தெரியவில்லை. அது தற்பொழுது முற்றுப்பெறாத நிலை தான் காணப்படுகிறது. இருப்பினும் ஒரு சமரசமான சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இல்லாட்டி இது முற்றுப்பெறுவதற்கான ஒரு நிலைப்பாடு இருக்குமா இல்லையா என்பது எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.